நம்ம எதில் ஆயத்தப்படணும்னா, ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ஆயத்தப்படுதல். அல்லேலூயா. அவர் சொல்வதை கேட்டு நடப்பதுதான் ஆயத்தம். அதுதான் ஜெயத்தை கொண்டு வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை தருவது யாரு? ஆண்டவர் தான். வெற்றியை தருவது யாரு? அவர் தான். அப்ப அதை நம்ம சுதந்திரிக்க அவர் என்ன சொல்றாரோ அதை செய்தாதான் நமக்கு கிடைக்கும். இதுதான் ஆயத்தப்படுவதல். அவர் சொல்வதை நான் செய்ய மாட்டேன், அவர் செய்ய சொல்லுவதை கீழ்ப்படிய சொல்வதை நான் செய்ய மாட்டேன்னா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க எரேமியா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, எரேமியா 11:3 நான் வாசிக்கிறேன். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள், தேவனா இருப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு தேவனா இருக்கணும்னா நான் என்ன சொல்றேனோ அந்த காரியங்களை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆயத்தப்படணும். முதலாவது ஜெபம். இரண்டாவது, ஆண்டவர் என்ன சொல்றாரோ, அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ, கட்டளைகள் கற்பனைகள் என்ன சொல்லுதோ அதன்படி செய்யும்படி நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவர் சொல்ற வார்த்தையை நம்ம செஞ்சா ஜெயம் நமக்கு வரும், வெற்றி நமக்கு வரும். நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும்ல. என் குடும்பம் இப்படி இருக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், இல்ல படிக்கிற பிள்ளைகள் நான் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும், எனக்கு நல்ல உயர்ந்த ஒரு வேலை கிடைக்கணும். இதெல்லாம் நம்ம மனசுல இருக்கும். அதை நிறைவேற்றுவர் யாரு? ஆண்டவர் தான் நிறைவேற்றுவார். அப்ப அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர் சொல்றாரு, நான் சொல்றத நீ செய்ய, நீ விரும்புகிறத உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நான் சொல்றபடி நீ செய்ய, நீ விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ளுவ, நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா.